ஹார்வெஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. பொங்கலுக்கு இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். அப்புறம் ஒரு புடலங்காய் குட்டை புடலை வந்து விதைக்கி விட்டுருந்தேன். அதுவும் விதையும் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா பழமாக பழுத்து பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. இதுதான் அந்த குட்டை புடலை. அப்புறம் கொஞ்சம் 3 வெண்டைக்காய், அப்புறம் கொஞ்சம் பட்டாணி, நல்லா ஒரு 2 கிலோ இருக்குங்க இந்த பர்பிள் பட்டாணி அவரை, கொஞ்சம் கருப்பு மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பாகற்காய், தக்காளி, பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும், பர்பிள் கத்திரிக்காய், அப்புறம் பச்சை பர்பிள் வரி அவரை, அப்புறம் கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய்ங்க, ஒரு சொரக்காய், அப்புறம் கொஞ்சம் பூக்கள். இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஹார்வெஸ்ட் வீடியோ நம்ம இனிமேல் அடிக்கடி பார்க்கலாங்க, ஒரு 4 or 5 டேஸ்க்கு. ஏன்னா நமக்கு இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் நல்ல காய்கறிகள் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த பழம் வந்து பழுத்திருந்தது இல்லையா, குட்டைப்படலை, அது வந்து விதை எடுத்து காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 14 விதை கிட்டத்தட்ட இருந்துச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 விதை, 8லேருந்து ஒரு 9 விதை தாங்க நல்லா முதிர்ச்சியாக நல்லா அழுத்தி பார்த்தோன்னா நல்லா அழுத்தமாக நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இலசாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம போட்டோம்னா முளைச்சி வரும். பட் வந்து பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்குமே தவிர பூக்கள் வந்து அதிகமாக காய் எடுக்காது. இப்போ நம்ம நல்லா திரட்சியாக இருக்கிற விதையை போட்டால் தான். இப்போ பாருங்கள், அதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்களேன். முதிர்ச்சி அடைஞ்ச விதைக்கும் முதிர்ச்சி அடையாத விதையும் எப்படி வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த முதிர்ச்சி அடைந்த விதைகள்லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போட்டு இனிமேல் நம்ம அடுத்தது அடிக்கடி குட்டைப்படலை நம்ம மாடியிலேயே நம்ம எடுக்கலாம். அதுக்காக தான் ஒரு காய் மட்டும் விதைக்காக விட்டுருந்தேன். அது நல்லா வந்து விதை கொடுத்துருக்கு, பரவாயில்ல. ஒரு 10 விதை கிட்டத்தட்ட 10 விதை இருக்குன்னு நினைக்கிறேங்க. 10 விதை கிட்டத்தட்ட முதிர்ச்சியான விதையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டில் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த விதையை போட்டுட்டேன். இந்த விதை போட்டதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாங்க. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.